பிளாஸ்ட் செம்ம வேற லெவல் எனர்ஜி, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் பக்காவா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என்ஜாய் பண்ணது மாதிரி இருந்துச்சு ஒரு படம். கடைசியா வந்து அர்ஜுன் படம் கம்பேர் பண்ணும்போது ஐயோ இது வேற லெவல். அந்த அர்ஜுன் ஃபைட்டுன்றது தனியா ரொம்ப நாள் கழிச்சு, நாங்களாம் 90 கிட்ஸு, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறது ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருந்துச்சு. அர்ஜுன் மட்டும் இல்லாம ஃபேமிலியே சண்டை போடுறாங்க. அதுதான் பாபநாசம் ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்ன்றதுல இது ஃபைட் வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா மாஸ்டா பழைய ஆக்டிங் மாதிரி தான் நல்லா மாசா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருக்கு படம் இந்த மாதிரி ஒரு ஃபைட் படத்தை பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. படம் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. ஆனால் பாட்டு கிடையாது படத்துல வந்து, ஆனால் படம் வந்து நல்லா சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போர் அடிக்காம போச்சு. ஃபுல்லா ஃபைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க. ஆனா ஃபுல்லா ஃபைட்டு தான் இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம், தியேட்டர்ல பார்த்தா அந்த எஃபெக்ட் தெரியும். இல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஃபேமிலி பத்தியுமே நல்லா காட்டியிருந்தாங்க எல்லாருமே. அதாவது ஃபைட் சீன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்துலயே ஃபுல்லா ஃபைட் தான் இருக்கு, அதனால ஆப்வியஸா அதை பிடிக்கும். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஃபேமிலியோட ஃபுல்லா பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு. மாசா கிளப்பிட்டாப்ல, சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம லேடிஸ் ஃபைட்டு தான் செம்ம நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பிளாஸ்ட் என்ன படத்துல என்ன ஸ்பெஷல்? பிளாஸ்ட் பெண்கள் நல்லா தைரியமா இருக்கணும், எல்லாரும் கராத்தே கத்துக்கணும், நல்லா இந்த சமுதாயத்துல வந்து எந்த தப்புனாலும் தட்டி கேட்கணும், எல்லாருக்கும் வந்து தைரியம் வரணும் அதுக்கு அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. நல்லா இருக்கு படம். பிளாஸ்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்ட். அதுவும் நம்ம டைரக்டர், நம்ம ஊருக்காரரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இதோ ரொம்ப சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கியா படம். 10 டாபிக் கூட பார்க்கலாம். வழக்கமான அர்ஜுன் படமா இருக்கா, வித்தியாசம் பண்ணிருக்கா? அதை காட்டிலும் சூப்பரா இருக்கியா, சூப்பரா இருக்குப்பா படம். சூப்பரா இருக்கா படம், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. எதுவுமே நடிச்சதோட சூப்பரா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. ஒரே சண்டையா இருந்து இருந்தாலும் நல்லா கதையா இருந்துச்சு. நல்லா இருக்கு. பாட்டே இல்ல பாட்டு இல்லாதனால ஒரு குறையா தெரியுது. ஓகே, நிறைய பேர் சாங்ஸ் இல்லாத நல்லா இருக்கு அப்படின்றாங்க. இல்ல ஒரு பாட்டு 2 பாட்டுனாலும் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியே சண்டையெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்கு? த்ரில்லிங்கா இருக்கு. அந்த மோகன்லால் திரிசம் படம் இருக்கு இல்லையா, அந்த டைப்ல இருக்கு. இல்ல அந்த தீம் இருக்கு உள்ள, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாம அவங்க வந்து அந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றாங்கல்ல அது. ரெண்டாவது வந்து எல்லா படத்துலயும் இந்த வில்லன்கள் வந்து கதாநாயகங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் இல்ல இதுல. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியா வந்து கூட பார்க்கலாம், நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு மீன்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ், இந்த கராத்தே அதோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தைரியம். நல்லா படம் அருமையா இருக்குங்க, நல்லா இருக்கு. ரிவ்யூ கேட்டு தான் வந்திருப்பீங்க? இல்ல ரிவ்யூ இல்ல, ஆக்சுவலா சுபாஷ் கேங்கிறவர் அவர் ஃப்ரெண்டோட ஒர்க் பண்றவர், அசோசியேட்டா இருந்தவர். அதுல பார்த்து வந்தோம். சென்னையில இருந்து வந்திருந்தாப்புல, அதனால மதுரையில சரி பார்த்து. எதிர்பார்ப்புல நல்லா கமர்ஷியல், கொஞ்சம் நல்லாவும் இருக்குல்ல. படம் ஓகே தான், கொஞ்சம் வயலண்டா தெரியுது, பட் ஓகே தான். காமன் பீப்புளோட ஆங்கர்னு ஒன்று இருக்குல்ல, ரியல் பிளாஸ்ட் தான். என்ன சம்மருக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு, அவ்வளோ. நல்லா இருந்துச்சு, மூவி நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ், அபிராமியோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட் தான் யாருக்குமே பிடிக்காது, ஆம்பளைங்களே வெளியில வந்துருவாங்க ஃபைட்னா இல்லையா. ரொம்ப நாள் கழிச்சு அர்ஜுன் படம் பாக்குறோம். அது ஆக்ஷன் கிங்கு, ரொம்ப படம் பூரா ஃபைட்டா இருந்தாலும் கராத்தே மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி. நாங்களும் அப்பா என் மகன் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியா இருந்தா இருந்தாலும் மகளை இப்படி வளர்க்குற மாதிரி எடுத்துருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியே சண்டை போடுவாங்க, நல்லா இருக்கு. கதையை சொல்லிட்டீங்க. வழக்கமா அர்ஜுன் மட்டும் சண்டை போடுவாரு. இல்ல சூப்பரா இருந்தது. ஃபேமிலியா சண்டை போடுறது தான் பிளஸ்ஸா இருக்கு. ஃபேமிலியா சண்டை, இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தா யாருமே பக்கத்துல வரமாட்டாங்க. இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு இது வந்து சமூகத்துல ஒரு இது என்ன சொல்றாங்க, 80sல வைஜெயந்தி 80s இந்த இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கையில யோசிச்சேன், இப்படி ஒரு குடும்பமா இருந்தா பக்கத்துல யாருமே வரமாட்டாங்கல்ல, திருடை மாற யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எழுந்து. இப்படி போல்டா இருக்கலாம், இப்படி வந்து எல்லாருமே போல்டா இருந்து
வரலாம் சமூகத்துல. சொசைட்டில இவ்வளவு போல்டா இருக்கணும், தேவைதான். வந்தது இல்ல. ஆனா இது ஒரு இன்ஸ்பிரேஷன்னா எல்லாரும் எடுத்துக்கிட்டா நல்லது. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கா அதை பார்த்துட்டு? ஆமா, of course. நாளைக்கு இந்த மாதிரி நான் Face பண்ணுவேன் அப்படின்னு. ஆமா, ஏன்னா அது அன்ரியலிஸ்டிக்கா இல்ல, பாக்கும்போது நம்புற மாதிரி. நீங்க சின்ன வயசுல இருந்து கராத்தே கத்துக்கிட்ட ஒருத்தங்களால அப்படி அடிக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கு. கத்துக்கிட்டாலுமே நான் போல்டா இருக்கேன் அப்படின்னு தோணுதா? தோணுது, கத்துக்கணும்னு தோணுது, கத்துக்கணும்னு தோணுது. போர் அடிக்கல. ஆனா பாட்டுல இல்லன்னு இல்ல, ஆனா நிறைய ஃபைட் சீன்ஸ், பட் போரிங்கா இல்ல, நல்லா இருக்கு படம். அந்த ஃபைட்லாம் பார்க்கையில டிஃபரன்ஸ் இல்லாம மியூசிக் எஃபெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. தேட்டர்ல உட்காந்து பார்க்க நல்லா இருக்கு. படம் ஸ்லோவா போதா எப்படி? நல்ல பாஸ்ட், நல்லா ஆக்ஷன். பாஸ்டா கொடுத்துருக்காங்க. படம் போறதே தெரியல, நல்லா இருக்கு. நல்லா ஆக்ஷன், மியூசிக்கும் நல்லா இருக்கிறதுனால ஃபைட் சீன்லாம் ஒன்றும் போரே அடிக்கல. எந்த ஃபைட் சீனும் போர் அடிக்கல. லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. பாட்டு இல்லைனாலும் நல்லா தான் போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு பாட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். பிளாஸ்ட் பிரதர்ஸ் பத்தியா இந்த படம் பார்த்தோன்னே ஃபேமிலியா வந்து கண்டிப்பா கராத்தே கத்துக்கணும்னு மட்டும் முடிவு எடுத்துட்டேன். பட் ஆனா படம் நல்ல படம், ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டா இருந்தாலும் நல்ல போர் அடிக்காம போச்சு படம். பரவாயில்ல. இப்போ அந்த ரிவ்யூ கேட்டு தான் கட்டாயம் வந்திருப்பீங்க, ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல படம் தான். யாரோட அர்ஜுன் தவிர்த்து யார் பர்ஃபார்மன்ஸ்? அந்த அர்ஜுனோட பொண்ணா நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. படத்துல பார்த்து என்ன அதை பத்தி இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் ரொம்ப எந்த இடத்துலையுமே லேக் இருந்த மாதிரி தோணலை. நல்லா எங்கேஜிங்காக தான் போச்சு படம். ஒன்றும் ஆக்ஷன் ஓரியன்டாக இருந்ததுனால நல்லா பாட்டு இல்லாமல் மேக்கப் ஆகி நல்லா வந்துருந்துச்சு. சாரி, படம் எனக்கு தெரிஞ்சு தெரியல பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுமான்னு, பட் நல்ல பார்க்கக்கூடிய படம் தான். ஆமாம், நான் கொஞ்சம் ஒரு 1-2 நல்ல ஜோக்ஸுமே சட்டிலாக உள்ளே இருந்தனால படம் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, என்ஜாயபிளாக இருந்துச்சு. தேங்க்யூ.